நான் நிம்மதியா இருக்கிறது வெளியே போனேன். மறுபடியும் என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டு 36 கேமரா வைக்கிறீங்களே, இதுக்கு எதுக்கு நான் போகணும்? போறதை விடுங்க, எப்ப பார்த்தாலும் புருஷ கூட எங்கதான் போற? ஏண்டி புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு முன்னாலே முடிச்சா? வீட்டுக்கு வந்தா எப்படி தரமா? இப்ப நம்ம வீட்டுக்கு போன வந்தீங்களா போனே அவளு அங்க பார், தூங்கிட்டே இருந்தா அப்படி ஒட்டினதா இருக்கும். ஐ எம் வெரி ஹாப்பி. துணி நாங்களா கையால கழுவுறோம், ஆனா வீட்டுல வாஷிங் மிஷின்ல தான் கழுவுது. நம்ம கிட்ட நாங்களா கையால கழுவுறோம், மேடம் வாஷிங் மிஷின்ல கழுவுறாங்க. எவ்ரிபாடி அது அடிக்கடி நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு டார்ச்சர். நீ இப்படி நம்ம சந்தோஷமா இருக்கது அவங்களுக்கு பிடிக்கல, இதான் ரியாலிட்டி. அதானே பொறாம பிடிச்சவனே. உங்க தம்பி ஃபேமிலி, என் அம்மா வீட்டு பத்தி நான் பேச மாட்டேன், அவங்க சூப்பர் ஃபேமிலி. கான்செப்ட் ஒண்ணுதான், அம்மா வீடு சூப்பர். அது சரி. நானே ஒரு தப்பு பண்ணாலும் சரி, அந்த தப்பு எனக்கு கரெக்டா இருக்கும். அவங்க சொல்லும் போதுதான் நான் திருத்திக்க முடியும். அது நம்ம சொந்த பாசம் இருந்தா அப்படி செய்யக்கூடாது மமது அப்படி சொல்றாங்க. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. அப்படிதான் சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் நடிப்பு. பாசம் இருந்தா அது குறை கண்டுபிடிக்காது. இப்ப நம்ம முன்னாடி என்ன தெரியுமா பேசுவாங்க, நல்லா இருக்கு சாரி போன. எனக்கு அந்த மாதிரி இல்ல சார். அது நம்ம முன்னாடி சொல்ற போய், அது நம்ம பின்னாடி சொல்ற போய். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருக்கு.